நாடை எதிர்நோக்கும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படவிருக்கிறது. சிபிஐ விசாரணை முடிந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்றைக்கு நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பு வழங்கவிருக்கிறார். பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படவிருக்கிறது. கல்லூரி மாணவிகள் முதல் திருமணமான பெண்கள் வரை வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் பாலியல் அராஜகத்தில் ஈடுபட்ட கொடூரர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிபிஐ விசாரணை முடிந்த நிலையில் பாலியல் கொடூரர்களுக்கு இன்று தீர்ப்பானது வழங்கப்படவிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண் வணக்கம். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். தற்போது அங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து நீதிபதி நந்தினி தேவி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த கேஸுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க, அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக கனிமொழி, அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் என்பது தமிழக அரசியலையே உலுக்கிய ஒரு சம்பவம் என்று கூறலாம். அன்றைய தினம் ஆட்சியில் இருந்த அதிமுகவினர் இந்த பாலியல் சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக திமுகவினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் இந்த பாலியல் வழக்கு என்பது எதிரொலித்தது. இந்த சூழலில் தான் மிகவும் ஒரு பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கின் விசாரணை கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் விசாரித்து வந்த நீதிபதி நந்தினி தேவி அண்மையில் கரூருக்கு இடமாறுதல் செய்யப்பட்டார். இருந்தாலும் தற்பொழுது இந்த வழக்கின் தீர்ப்பை அவர்தான் வாசிக்கிறார். சுமார் 10:30 மணி அளவில் இந்த தீர்ப்பு என்பது வாசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் நீதிமன்ற வளாகத்திற்குள் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது கோவை நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெளியாட்கள் யாரும் உள்ளே அனுமதிக்க மறுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் இங்கு இருக்கக்கூடிய 4 நுழைவாயில்களிலும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வாகனங்கள் எந்த ஒரு வாகனங்களும் நீதிமன்றத்தை ஒட்டி, அதாவது அந்த வாயிலை ஒட்டி நிறுத்துவதற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில உள்ளே வழக்கறிஞர்களுக்கு மட்டும் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காவல்துறையினர் கூட வழக்கு தொடர்பான காவல்துறையினர் அதிகாரிகள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் உரிய காரணங்களை கூறிய பிறகே அவர்கள் அனுமதி வழங்கப்படுகிறது. அதே போன்று பத்திரிகையாளர்களுக்கு கூட கட்டுப்பாடுகள் என்பது மிகுந்த அளவில் விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கிருந்து குற்றவாளிகள் வெளியே செல்லும் பொழுது அரசியல் கட்சியினர் குற்றவாளிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏதேனும் போராட்டங்களில் ஈடுபடக்கூடும் என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீதிமன்றத்திற்கு வெளியிலும் உள்ளேயும் காவல்துறையினர் அதிக அளவில் குறித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில கோவை நீதிமன்றம் என்பது மிகுந்த ஒரு பரபரப்புக்குள்ளான ஒரு காட்சி அளிக்கக்கூடிய சூழல் தான் தற்போது நிலவி வருகிறது. இன்னும் சுமார் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்திற்குள் இந்த தீர்ப்பு என்ன என்பது தெரிந்துவிடும். அதன் காரணமாக இங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்படுகிறது. திமுகவை சேர்ந்த மகளிர் அணியும் அதே போன்று பல்வேறு மாதர் சங்க அமைப்பினரும் இங்கு கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்போது பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கனிமொழி.